ஏசம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஸோ கோடை காலத்தில் வரக்கூடிய பிரச்சனை அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுநீர் எரிச்சல் அப்படின்னு சொல்லி, நீர் கடுப்பு, நீர் சுருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி ஆசனவாய் பகுதிகளும் ஆனஸ்லேயும் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். மோஷன் போகும்போது ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். இது பேசிக்காக நம்ம உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும் பொழுது மூலாதார சூடு அப்படின்னு சொல்லுவோம். மூலாதார சூடு அப்படின்னு சொல்கிறது நமக்கு தொப்புளுக்கு கீழே ஆசனவாய் பகுதி, இந்த இடத்துல மூலாதார சக்கரம், இந்த இடத்தில் சூடு உஷ்ணம் அதிகமாகும்போது நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. யூரின் வர மாதிரியே இருக்குங்க, நான் போனால் ரொம்ப கம்மியாக தான் வர மாதிரி, ஒரு 50 ml தாங்க வந்திருக்கும், ஆனால் அதுக்கே பார்த்தோன்னா ரொம்ப கடுத்து போகிற மாதிரி இருக்குது, எரிச்சல் இருக்குது, அடிவயிற்று பகுதியில் அதிகமான எரிச்சல், அதுவும் லோயர் அப்டாமனில் ரைட் அண்ட் லெஃப்ட் ரீஜியனில் அதிகமான பெயின் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அந்த மோஷன் போகும்பொழுதும், அது மலம் கழிக்கும்பொழுது ஆசனவாய் பகுதியில் எரிச்சல், சில நேரம் தண்ணி பட்டால் கூட எனக்கு எரிச்சல், எப்போதுமே ஒரு காந்தல் உணர்வு, விறுவிறுன்னு இருக்குங்க. ஒரு வாட்டி நான் மோஷன் போயிட்டு வந்தேன்னா ஒரு 1 ஹவருக்கு எனக்கு அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்குது. சம்டைம்ஸ் ப்ளீடிங் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரத்த கசிவு சில நேரங்களில் ஏற்படுது. ஸோ இந்த மூலாதார சூடு, உடல் உஷ்ணம், சிறுநீர் போகும்போது எரிச்சல், மலம் கழிக்கும்போது எரிச்சல் இருக்குன்னா என்ன மாதிரியான உணவு முறைகள்? முக்கியமாக இதற்கு என்னென்னா, எண்ணெய் குளியல் ரொம்ப அவசியம். ஸோ இந்த எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்கிறது ஈஸியாக நான் சொல்கிற மாதிரி இந்த எண்ணெயை நம்ம ரெடி பண்ணி, ஆயில் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா வீட்லேயே நம்ம இந்த எண்ணெய் குளியல் வாரம் 2 முறை இந்த எண்ணெயை பயன்படுத்தி குளிக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த எண்ணெயை எப்படிங்க ரெடி பண்ணுறது? இதை யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ரொம்ப உடல் உஷ்ணம் இருக்கிறவங்க, கண் எரிச்சல், அதிகமான உடல் உஷ்ணத்தினால அதிகமான ஹேர் ஃபால் இருக்கிறவங்க, முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போ சொன்ன மாதிரி நீர் கடுப்பு, மூலம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, மலம் கழிக்கும்பொழுது அதிகமான ஒரு எரிச்சல் இருக்குன்னு சொல்கிறவங்க, இவர்கள் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். இந்த எண்ணெய் நம்ம செய்வதற்கு நல்லெண்ணெயில் தான் இது நம்ம செய்ய போகிறோம். இதில் என்னென்ன மூலிகைகள் தேவைன்றதை நான் சொல்கிறேன். முதல்ல வெந்தயம் தேவை. ஸோ வெந்தயம் முளை கட்டி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ வெந்தயம் ஊற வைத்து துணியில் முடித்து வைக்கும்பொழுது அதில் முளை வந்திருக்கும் இல்லையா, அந்த வெந்தயத்தை பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட பார்த்தோம்னா குப்பை மேனி இலைகள், இதையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி, ஸோ எல்லாமே சம அளவு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கப்பில் எடுக்கிறீங்கன்னா அந்த கப்லேயே குப்பை மேனி இலைகளையும் அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதனோட பார்த்தோம்னா வேப்பம் கொழுந்து, எந்த அளவுக்கு நமக்கு வேப்பம் கொழுந்து கிடைக்குதோ அதுவும், வேப்பம் பூ, இது ரெண்டுமே சேர்த்து அரைத்து அந்த அளவுக்கு சரியான அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட வேறு என்ன மூலிகை சேர்க்க போகிறோம்னா கற்றாழை. கற்றாழை உள்ளே இருக்கக்கூடிய ஜெல் எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதனோட சீரகமும் தண்ணீரில் ஊற வைத்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி அடிச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே அந்த நல்லெண்ணெயில் போட்டு நம்ம காய்ச்ச போகிறோம். ஸோ இந்த எண்ணெயில் இது எல்லாமே போட்டு நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சும் போது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இது எல்லாமே ரெடியாகி அந்த எண்ணெயோட காய்ச்சி நமக்கு ஒரு தைலமாக கிடைக்கும்பொழுது ஸோ அதனுடைய பலன்கள் ரொம்ப அதிகம் சொல்லலாம். ஏன்னா அதிகமான தலைமுடி உதிர்தல் பிரச்சனைக்கு, பெண்கள் நிறைய பேருக்கு உடல் உஷ்ணத்தினால வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். இதை சரி செய்கிறதுக்கும் இந்த எண்ணெய் நமக்கு பயன்படுது. ஸோ இதில் தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வாரம் 2 முறை குளிக்கும்பொழுது மூலாதார சூடு அப்படின்ற பிரச்சனை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். ஏன்னா நீர் கடுப்பு, நீர் எரிச்சல், ஆசனவாய் பகுதியில் எரிச்சல் இருக்குது, மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது, இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு இந்த எண்ணெய், இந்த மூலிகை எண்ணெய் நமக்கு பயன்படுது. இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தினமும் காலையில் கொஞ்சம் பாதாம் பீசன் கண்டிப்பாக இதை சாப்பிடணும். உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இதை பயன்படுத்தினாலே போதும். ஒரு சின்ன பீஸ் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை காலையில் இளநீரில் கலந்தோ இல்லை பால், மோர் எதுலையாவது கலந்து நம்ம அந்த பாதாம் பீசனை காலையில் எம்டி ஸ்டொமக்லேயே குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதே மாதிரி நீர் சுருக்கு, நீர் கடுப்பு இருக்குன்னா
சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நீர்முள்ளி குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இது பொதுவாகவே நமக்கு சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு பயன்படுது. இந்த நீர்முள்ளி குடிநீர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 கிளாஸ் வந்த உடனே அதை வடிகட்டி இந்த தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம குடிக்க தினமும் ஏதாவது ஒரு வேளை காலையிலையோ இல்லை மாலை நேரங்கள்லையோ ஏதாவது ஒரு வேளை இந்த நீர்முள்ளி குடிநீரை குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம், நீர் சுருக்கு, நீர் கடுப்பு இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வரும். இரவு நேரத்தில் உறங்கும் பொழுது என்ன பண்ணலாம்னா தொப்புள் பகுதியில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஒரு 2-3 துளி விளக்கெண்ணெய் விட்டு அதை நல்லா அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஆசனவாய் பகுதியிலும் கொஞ்சம் விளக்கெண்ணெயை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து இதெல்லாமே பண்ணும்பொழுது உடல் உஷ்ணம் குறையும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த மூலம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததுன்னா சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய மூலக்குடோரி எண்ணெய் இதையும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த மூலக்குடோரி எண்ணெய் அப்படின்னு சொல்கிறது என்ன, மாதம் ஒரு 2 முறை, அதாவது 2 வாரங்களுக்கு ஒரு முறை அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயாக மோஷன் போக ஆரம்பிக்கும். இதை காலையிலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மூலக்குடோரி எண்ணெயை நம்ம பயன்படுத்தும் பொழுது குடிச்சிட்டு கொஞ்சம் வெந்நீர் நம்ம குடிச்சிடணும். ஸோ இந்த 1/2 ஸ்பூன் அளவுக்கு மூலக்குடோரி எண்ணெயை குடிச்சிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரை குடிக்கும்போது ஈஸியாக நமக்கு மோஷன் போக ஆரம்பிக்கும். இந்த மூலக்குடோரி எண்ணெயிலுமே பார்த்தோம்னா இது பேசிக்காக விளக்கெண்ணெயை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு எண்ணெய். இது பிஞ்சு கடுக்காய், வெள்ளை வெங்காய சாறு, கற்றாழை இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடியது. ஸோ உடல் உஷ்ணம் எவ்வளவு இருந்தாலும், நீண்ட காலமாக மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலும் இந்த மூலக்குடோரி எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். அப்போ அதிகமான உடல் உஷ்ணம் இருந்ததுன்னா உணவு முறையை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு இந்த உடல் உஷ்ணம் குறையிற வரைக்கும் அசைவ உணவுகள், நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். அதிகமான காரமாக ஸ்பைஸியாக இருக்கக்கூடிய ஃபுட் சாப்பிட்றதும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ காலை நேரத்தில் கொஞ்சமாக நம்ம பழைய சாதம் சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகள் தினமும் கொஞ்சம் இளநீர், நீர்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இதை சாப்பிட்டுட்டு வரும்போது நீர் சுருக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல், ஆசனவாய் பகுதியில் வரக்கூடிய எரிச்சல் இதை எப்படி குணமாக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.